தமிழில் ஒரு வாக்கியம் இருக்குது, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். அதே மாதிரி தான் ஆண்டவன் நம்மளோட முகமை அளந்து வச்சுருக்கான். அதாவது மேல் பகுதி, நடுப்பகுதி, கீழ்ப்பகுதி. இதில் மேல் பகுதியும் நடுப்பகுதியும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் த்ரூ அவுட் த லைஃப். ஆனால் கீழ்ப்பகுதி ஏஜ் ஆக ஆக கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும், அதாவது கம்மியாக ஆரம்பிக்கும். இது எதனால்னா பல்லோட தேய்மானம். ஒன்ஸ் பல்லு தேஞ்சிருச்சுன்னா பல்லுக்கு உண்டான நரம்பு ஓட்டம் இரிட்டேட் ஆகிடும். அப்புறம் பல்லுக்கு சப்ளை பண்ணுற நரம்பு வந்து சதைகள் வழியாக தான் வர வேண்டியது இருக்குது. இப்போ அந்த சதைகளும் கான்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த நரம்பு அதிகமாக ட்ரிகர் பண்ணாகும். ஸோ தொட்டாலோ இல்லை ஷேவ் பண்ணாலோ அதிகமாக ட்ரிகர் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா சிவியர் ட்ரைஜெமினல் நர்வ் பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து அந்த முகத்தை ப்ராப்பராக ரிலாக்ஸ் பண்ணி அந்த வர்டிகல் டைமென்ஷன் சொல்லுவோம், கீழ்ப்பகுதியோட ஹைட்டை கண்டுபிடிச்சி ப்ராப்பராக நம்ம வந்து அந்த பல் கட்டுறதோ இல்லை டைமென்ஷன் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணும்போது இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா படிப்படியாக கம்மியாக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.